தொடர்வன விரிவான செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இலங்கைக்கு கிடைத்த பாரிய முதலீட்டை குறிக்கும் வகையில் இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கும் சீனாவின் சினோபெக் முன்னணி சர்வதேச பெட்ரோலிய நிறுவனத்திற்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வு இன்று காலை இடம்பெற்றது. இந்த $3.7 பில்லியன் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் கீழ் ஹம்பாந்தோட்டையில் நிர்மாணிக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் 2 லட்சம் கொள்வனவுடைய எண்ணெய் தாங்கிகளை கொண்டுள்ளதுடன் அவற்றில் பெருமளவான தொகை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த இந்த புதிய முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதுடன் ஹம்பாந்தோட்டையின் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்வாதாரங்களையும் பலப்படுத்தும். அத்துடன் முழு இலங்கை மக்களுக்கும் இதன் பலன் மிக விரைவில் கிடைக்கப்பெறும். வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, இலங்கைக்கான சீன தூதுவர் ஜி ஜோன் ஹோங், சீனாவிற்கான இலங்கை தூதுவர் மகிந்த ஜெயசிங்க ஆகியோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சரத்குமார் நாயக்க மற்றும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு ராச்சிய தூதுவர் ஹாலித் நாசர் அல் அமரி ஆகியோருக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குவதாக இந்த சந்திப்பில் தூதுவர் தெரிவித்திருந்தார். ஐக்கிய அரபு ராச்சிய முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு தற்போதுள்ள புதிய அரசியல் போக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ளது என்று சுட்டிக்காட்டிய தூதுவர் காலி நாசர் அல் அமேரி, கடந்த காலங்களில் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற சூழல் இருக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். தற்போது ஐக்கிய அரபு ராச்சியத்தில் சுமார் 1,50,000 இலங்கையர்கள் பணியாற்றுவதாகவும் எதிர்காலத்தில் இந்த வேலை வாய்ப்புகளை மேலும் விழிப்புபடுத்தவும் இலங்கை நிபுணர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்த ஐக்கிய அரபு ராச்சியம் தயாராக இருப்பதாகவும் எதிர்காலத்தில் இது தொடர்பான புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்ள விரும்புவதாகவும் தூதர் மேலும் தெரிவித்தார். மேலும் ஐக்கிய அரபு ராச்சிய தலைவர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுடனான சந்திப்புக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அழைப்பு விடுத்த தூதுவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த இது வாய்ப்பாக இருக்கும் என்றும் சுட்டிக்காட்டினார். உடுப்பிட்டி இமயானன் மேற்கில் புதிதாக திறக்கப்பட்ட மதுபான சாலைகளை அகற்றக் கோரி அப்பகுதியை சேர்ந்த 35 பொது அமைப்புகளினால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த வருடம் மே மாதம் 5ஆம் தேதி வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று வியாழக்கிழமை பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் நீதவான் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த வழக்கில் வழக்காளிகளாக பொது அமைப்புகள் சார்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான M.A. சுமந்திரன் முன்னிலையாகினார். இது தொடர்பாக மேலதிக விசாரணைக்காக தை 29ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்றும் M.A. சுமந்திரன் ஊடகவியலாளர்களுக்கு தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்ததுடன் மேலும் 2 படுகாயம் அடைந்துள்ளனர். வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்திற்கு வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 3 ஆண்கள் மற்றும் 1 பெண் உள்ளிட்ட 4 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதன்போது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் படுகாயமடைந்த 2 ஆண்கள் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் மன்னார் நோச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்த சவேரியன் 66 வயது மற்றும் செல்வகுமார் யூட் என தெரிய வந்துள்ளது. படுகாயமடைந்த ஆணொருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். உயிரிழந்த 2 காயமடைந்த ஆணொருவரும் இன்றைய தினம் வியாழக்கிழமை மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற இருந்த வழக்கு விசாரணைகளுக்காக வருகை தந்த போதே மோட்டார் சைக்கிளில் வந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பி சென்றதாக தெரிய வந்துள்ளது. மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற இரட்டை படுகொலையை தொடர்ந்து நொச்சிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இவர்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
அதிக அளவில் மதுபான சாலைகளை இயக்குவதற்கும் அவற்றிற்கு உரிமை பத்திரங்களை கொடுப்பதற்கும் யார் யார் சிபாரசு செய்தார்கள் என்பதற்கான தகவல்களை வெளியிடாமல் அரசாங்கம் ஒழித்து வைத்திருக்கின்றது என தமிழரசுக் கட்சியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருந்தார். இன்றைய தினம் யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்தார். அண்மை காலங்களாக நாட்டில் மதுபான சாலைகள் அதிகரிப்பினால் இடம்பெறும் குற்றச்செயல்கள் தொடர்பில் பலர் தமது கரிசனைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர். குற்றச்செயல்கள் போதை ஒழிப்பு தொடர்பில் பல வேலைத்திட்டங்களை முன்னெடுத்து நாங்கள் வருகின்றோம். அதன் அடிப்படையில் தான் மதுபான சாலைகள் அளவுக்கு அதிகமாக இயங்குகின்ற இடங்கள் தொடர்பிலும் அதன் எண்ணிக்கை அதிகரிப்பு தொடர்பிலும் கரிசனையை செலுத்தி வருகின்றோம். பல இடங்களில் இந்த மதுபான சாலைகள் மூடுவதற்கான நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளது. சென்ற வருடத்தில் அளவுக்கு அதிகமான மதுபான சாலைகளுக்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியிருந்தன. ஆனால் இந்த மதுபான சாலைகளை இயக்குவதற்கு அவற்றுக்கு உரிமை பத்திரங்கள் கொடுப்பதற்கு யார் யார் சிபார்சு செய்தார்கள் என்பதை அரசாங்கம் ஒழித்து வைத்திருக்கின்றது. இந்த அரசாங்கம் தான் எதிர்க்கட்சியிலே இருக்கின்ற போது அரசியல் லஞ்சமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த உரிமை பத்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தது. பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிபாரிசின் பேரிலேதான் வேறு தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டியவர்கள் தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவோம் என கூறியவர்கள் யாருக்கு உரிமை பத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதைத்தான் சொன்னார்களே ஒழிய எந்த பாராளுமன்ற உறுப்பினரின் சிபாரிசில் கொடுக்கப்பட்டது என்பதை ஒழித்து வைத்திருக்கிறார்கள். இது அவர்கள் தாங்களாகவே சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுக்கு துணை போகின்ற ஒரு செயற்பாடாகவே உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அப்படியாக இருக்கிறதா இல்லையா என்பதை அறிவதற்காகத்தான் நாங்கள் அந்த தகவலை வெளிப்படுத்துமாறு அரசாங்கத்துக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த தகவலை அரசாங்கம் கொடுப்பதாக இல்லை. 2 அரசியல்வாதிகள் தாங்களாகவே அந்த வேளையிலே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தாங்களாகவே எங்களுடைய சிபாரிசின் பேரிலே தான் இந்த மதுபான சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது என்று தாங்களாகவே ஒத்துக்கொண்டதன் காரணமாக இந்த அரசாங்கம் செய்கிற அவர்கள் எதிர்க்கட்சியில் இருந்தபோது செய்த குற்றச்சாட்டு சரியானது என்பதும் தெரிய வந்திருக்கிறது. யாரோ ஒருவருடைய சிபாரிசின் பேரிலே தான், அதுவும் பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபாரிசின் பேரிலே தான் இந்த மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது தெரிய வருகிறது. திரு விக்னேஸ்வரன் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார், திரு சாஸ் சிம்மநாதன் அதனை ஒத்துக்கொண்டிருந்தார். அம்பாறை டி.எஸ். சேனநாயக்க நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு கடந்த செவ்வாய்க்கிழமை திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிலையில் இடைவிடாத மழைவீழ்ச்சி காரணமாக வேளாண்மை செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இன்று அம்பாறை மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்து வருவதுடன் சில இடங்களில் வெள்ள நீர் தேங்கி காணப்படுகின்றது. இந்த மாவட்டத்திலே தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக தாழ்நிலங்களும் வயல் நிலங்களும் வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை மற்றும் நாதன்வெளி பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சவளக்கடை கமநல சேவை நிலையத்திற்குட்பட்டு செய்கை பண்ணப்பட்டுள்ள பெரும்போக வேளாண்மை செய்கையில் 2000 ஏக்கருக்கும் அதிகமான செய்கை பண்ணப்பட்டுள்ளன. சவளக்கடை, அன்னமலை, வேயப்பாடி, 5ஆம் கொளனி போன்ற பல்வேறு பகுதிகளில் காணப்படும் வயல் நிலங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். அதிகரித்த மழை வீழ்ச்சி காரணமாக சில குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் வேளாண்மை செய்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது வேளாண்மை 70 நாட்கள் பயிராக காணப்படுவதனால் குடலை பருவத்தில் இருந்து கதிர் பருவத்திற்கு மாறும் இவ்வேளையில் இவ்வாறு அதிகரித்த மழை வீழ்ச்சி மற்றும் குளங்களில் இருந்து நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் கடந்த வருடம் ஏற்பட்ட வெள்ளத்தினால் தாம் பாதிக்கப்பட்டு மீண்டெழ முடியாத நிலையில் இருக்கும் வேளையில் இவ்வருட ஆரம்பத்திலேயே அடுத்த வெள்ளமும் தம்மை அதிகம் பாதித்துள்ளதாகவும் விவசாயிகள் குற்றஞ்சாட்டுகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவே கல்விலான் பகுதியில் வயல்வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று இனம் தெரியாத நபர்களினால் தீ வைத்து எரியூட்டப்பட்டுள்ளது. இச்சம்பவம் கடந்த இரவு இடம்பெற்றுள்ளது. கல்விலான் பகுதியில் வயற்காவலில் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விவசாயி ஒருவரின் மோட்டார் சைக்கிளை இவ்வாறு தீயூட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மல்லாவி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
வடமாகாண வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் அனைத்து பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்கு என்னும் கருப்பொருளிலான கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று யாழில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்திற்கு முன்பாக உள்ள தமிழர் ஆட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூபிக்கு முன்பாக இன்று காலை 9:30 மணியளவில் தமிழ்தாய் வாழ்த்துடன் ஆரம்பமான இப்போராட்டத்தில் பட்டமளிப்பு அங்கிகளை அடையாளமாக அணிந்து வடக்கு மாகாண வேலையில்லாத பட்டதாரிகள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். பட்டதாரிகளுக்கும் பாரபட்சமின்றி தொழிலை வழங்கு, பட்டதாரிகளின் கனவுகளுக்கு அரசு உயிர் கொடுக்குமா, பல வருட கனவு நிறைவேறுமா, பட்டம் வீட்டில் பட்டதாரிகள் தெருவில் எனும் வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு பட்டதாரிகள் அங்கிகளை அணிந்தவாறும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்தின் நிறைவில் பட்டதாரி அங்கிகளை அணிந்தவாறு யாழ் நகர பகுதிக்கு பேரணியாக குப்பை வண்டில் மற்றும் விளக்குமாறுகளை ஏந்தியவாறு வீதிகளை துப்புரவு செய்தும் நூதனமான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். இதன்போது கைக்குழந்தையோடும் வேலையில்லா பட்டதாரிகளாக இருக்கும் தாய்மார்களும் இப்போராட்டத்தில் இணைந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டுச் செய்தி. இஸ்ரேலும் ஹமாஸும் யுத்த நிறுத்த உடன்படிக்கை குறித்து இணக்கப்பாட்டிற்கு வந்த ஒரு சில மணித்தியாலங்களில் காசா நகரை இலக்கு வைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 45 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். ஷேக்ரட் வானிற்கு அருகிலுள்ள குடியிருப்பு தொகுதியை இலக்கு வைத்து இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டுள்ளனர் என காசாவின் சிவில் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அருகிலுள்ள மற்றொரு குடியிருப்பு பகுதி மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் 15 பேர் கொல்லப்பட்டனர், 20 பேர் வரை படுகாயமடைந்துள்ளனர் என காசாவின் சிவில் பாதுகாப்பு அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. கட்டிட இடுபாடுகளுக்கு சிக்கியுள்ளவர்களை மீட்பதற்கு முயற்சிகள் இடம்பெறுவதையும் உடலங்கள் காணப்படுவதையும் காண்பிக்கும் வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. மற்றொரு வீடியோவில் காயமடைந்த சிறுவனை மீட்பு பணியாளர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்வதையும் சிறுவர்கள் சிகிச்சை பெறுவதையும் காண முடிந்தது. அல் மேரில் கட்டிடம் ஒன்று இஸ்ரேலின் தாக்குதலில் இடிந்து விழுந்ததால் 5 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். காயமடைந்த பலர் காசா நகரில் உள்ள அல் ஹெல்ஸ் பப்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என மருத்துவமனையின் இயக்குநர் தெரிவித்துள்ளார். யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்னரான 70 மணித்தியாலங்களுக்கு காசா மக்களுக்கு மிகவும் வன்முறையானதாகவும் வேதனை மிக்கதாகவும் காணப்படும் காசா மீதான தாக்குதல்கள் நிற்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.